குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பீகார் மாநிலத்தில் மோதிகாரி பகுதியிலிருந்து முசாஃபர்பூர் பகுதிக்கு ரயில் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஜக்கியா ரயில் நிலையம் அருகே சென்றபோது தண்டவாளத்தில் ஒரு இளம் பெண் படுத்திருந்தார். அதை பார்த்த டிரைவர் பதறி போனார். உடனடியாக அவசர கால பிரேக்கை பிடித்து ரயிலை உடனே நிறுத்தினார். ஆனாலும் ரயில் நிற்கவில்லை. இளம்பெண் அருகே வரை சென்ற பிறகுதான் ரயில் நின்றது. என்ஜின் டிரைவர் சந்தேகத்துடன் ரயிலிலிருந்து குதித்து ரயிலுக்கு அடியில் பார்த்தார். பெண் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என சந்தேகம் அவருக்கு. ரயிலுக்கும் தண்டவாளத்தில் படுத்திருந்த பெண்ணுக்கும் சில அடி தூரம்தான் இருந்தது. உடனே அந்த பெண்ணுக்கு ஏதும் காயம் ஏற்பட்டுள்ளதா, மூச்சு இருக்கிறதா என டிரைவர் செக் செய்து பார்த்தார். அப்போது டிரைவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். காரணம், அந்த பெண் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். எம்மா எழுந்திரு என அந்த பெண்ணை தட்டி எழுப்பினார். சில நிமிடங்களுக்கு பிறகு விழித்த அந்த பெண் ஒன்றும் புரியாமல் விழித்தார். ரயில் மோட்டார்மேன், எதற்காக இங்கு படுத்திருக்கிறாய் என கேட்க அதன் பின்னர்தான் முழு விவரமும் தெரிந்தது. அந்த பெண் ஒருவரை மனதார காதலித்துள்ளார். அவரையே திருமணம் முடிக்க விரும்பியுள்ளார். ஆனால் இவரது காதலுக்கு வழக்கம் போல பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எவ்வளவு போராடி பார்த்துள்ளார். காதலுக்கு பச்சை குடி காட்டாமல் பெற்றோர் மல்லு கட்டியுள்ளனர். என்ன செய்வதென்று புரியாமல் தற்கொலை செய்து கொள்ள இளம்பெண் தீர்மானித்துள்ளார். மனமுடைந்து ரயில் தண்டவாளத்தில் படுத்துள்ளார். ஆனால் பகல் நேரத்தில் தண்டவாளத்தில் ஒரு ரயிலை கூட காணவில்லை. உயிரை மாய்த்து கொள்ள படுத்திருந்த அவருக்கு தூக்கம் வந்தது. ரயில் வரும்போது வந்து நம் மீது மோதட்டும் என்று தண்டவாளத்திலேயே தூங்கிவிட்டார். இவ்வளவுதான் நடந்தது என அந்த பெண் கூறி முடிக்க என்ஜின் டிரைவருக்கு தலை சுற்றியது. பின் அவரை ஆசுவாசப்படுத்திவிட்டு பெண்ணின் வீட்டுக்கு தகவல் கொடுத்தார். சிறிது நேரத்தில் இளம்பெண்ணின் உறவினர்கள் வந்தனர். இளம்பெண்ணை திட்டினர். அங்கிருந்து கூட்டி செல்ல முற்பட்டனர். டென்ஷனான அந்த பெண் அவர்களுடன் செல்ல மறுத்து மீண்டும் தண்டவாளத்தில் படுக்க முயற்சித்தார். இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது என தீர்மானித்த உறவினர்கள் 2 அடி கொடுத்து பெண்ணை இழுத்து சென்றனர். இளம்பெண்ணின் உயிரை காப்பாற்றிய ரயில் டிரைவருக்கு நன்றி கூறினர்.